கோவை ரயில் நிலையத்தில் 31 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை ரயில் நிலையத்தில் பாலித்தீன் பையில் போதைப் பொருள் கலந்த உலர்ந்த கஞ்சா வைத்திருந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 5 பெண்கள் உள்பட 6 பேர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து 62 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியின் ரயில் நிர்வாகத்தின் மெத்தன போக்கால் ரயில் நிலையங்களில் சர்வசாதாரணமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் காரில் கஞ்சா கடத்தி வந்த இருவர் சிக்கினர். ஒத்தக்கடை பகுதியில் அருண் மற்றும் விவித் ஆகிய இருவரும் ஆந்திராவிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக சொகுசு காரில் கஞ்சாவை கொண்டு வந்தனர். அவர்கள் இருவரும் பிடிபட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து 26 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா திமுக அரசின் அலட்சிய போக்கால் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கடத்தல் கூடாரமாக மாறியிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூரில் கஞ்சா போதையில் மளிகை கடை பூட்டை உடைத்து திருட முயன்ற மர்ம நபர்களை வீடியோ எடுத்த ஆதாரத்தில் தந்தை மகனுக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. முருகம்பாளையம் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவரின் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் அவரையும் அவரது தந்தையையும் அரிவாளால் சரமாரி வெட்டியுள்ளனர். இதில் காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக 5 பேர் பிடிபட்டதுடன் பட்டாக்கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தீய சக்தி திமுக ஆட்சியில் காவல்துறை மீதான அச்சம் துளி கூட இல்லாததால் குற்றச்சம்பவங்கள் பெருகியுள்ளன.